கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோபுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இப்படி ஒரு வசனம்: அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஒருவரை ஆழமாக நம்பிக்கொண்டிருப்பதை வெளிப்படுத்த இதனைவிட சிறந்த வார்த்தைகள் இல்லை. யோபை தேவன் தண்டிக்கிறார், நொறுக்குகிறார் என நண்பர்கள் குற்றம் சாட்டினர். அந்த சூழலிலும் கூட அவர் சொன்ன ஒரு வார்த்தை, மனம் உவந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை: அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் பேர் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனத்திலே அவரே என் ரட்சிப்பு என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள், உடல்நலக் குறைவுகள், பாடுகள், நெருக்கங்கள், வேதனைகள், ஏமாற்றங்கள் வரும்பொழுதெல்லாம் நம்முடைய விசுவாசத்தை, தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தை, நம்முடைய உறுதியை குலைக்கும்படியான சூழ்நிலைகள் வரலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் யோபை நீர் யோசித்து பாருங்கள். சொத்து சுகத்தை எல்லாம் இழந்து நிராயுதபாணியாய் நின்று கொண்டிருக்கிற அவரை மேலும் ஊனப்படுத்தும்படி அவர் நண்பர்கள் குற்றஞ்சாட்டுகிற பொழுது அவர் சொன்ன வார்த்தை: தேவன் தான் இதை அனுமதித்தார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலுள்ள என்னுடைய விசுவாசத்தை இழக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அற்ப காரியங்களுக்காக தேவனை விட்டு தூரம் போபவரா நீங்கள்? அல்லது மனம் சலித்து போகிறீர்களா? கொஞ்சம் யோபை நோக்கி பாருங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் எவ்வளவு பாடுகள் பட்டும் நமக்காக எல்லாவற்றையும் சகித்தார். விபரீதங்களை சபித்தார், பாடுகளை சபித்தார், பொய்யான குற்றச்சாட்டுகளை சகித்தார். ஆனாலும் நம்முடைய ரட்சிப்புக்காக எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டவர் கடைசியில் தன் ஜீவனையே கொடுக்க ஆயத்தமானார். உங்களுடைய உறுதி எப்படி இருக்கிறது? யோபுவை போல உங்களால் சொல்ல முடியுமா? நிச்சயமாக ஒவ்வொரு விசுவாசிக்கும் சோதனைகள் வேளையில் உறுதி குலைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். அப்பொழுது சொல்ல வேண்டிய வார்த்தை: அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.